அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் சுவையில் வீட்டிலையே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் வரேன், வீடியோக்குள்ளே வாங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர் தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 10 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட க்ரீம் சேர்க்க வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு தனியாக எண்ணெய் சூடு வரத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு. இப்போது இந்த எண்ணெய் சூடு வந்ததும் பன்னீரை அது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் அழுத்தமாக போயிடும். ஒரு 2 நிமிஷம் இதை வாட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சிருச்சு. இது நல்லா அப்படி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப பொரிய விடக்கூடாது, ஹார்டாக போயிடும். இதை ஒரு ஏனத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி ஒரு கோப்பைக்கு மாற்றிக்காச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷான பேனில் பட்டரை ஆட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். உருவிடுச்சு. வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் அது கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போய் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்காச்சு. மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி வெங்காயத்தையும் உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு, உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை, கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுங்க, கலர் காண்டி. இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டுவோம். நம்ம இப்போ கிரேவிக்கு தகுந்தாப்பில் மிக்ஸி கப்பை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தக்காளி புளிப்பை பேலன்ஸ் பண்ண ஒரு 1/2 டீஸ்பூனு சீனி சேர்த்துருக்குறேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 4 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். அது கூட கஸ்தூரி மேத்தியை நல்லா 2 கையாலையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூனு. இதை இது கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. பன்னீரும் நல்ல சாஃப்டாகவே இருக்குது. இது கூட சப்பாத்தி, நான், பரோட்டா சூப்பர் காம்பினேஷன். இன்னும் தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி தான் அது கூட சேர்த்து சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.